ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இன்றைக்கி எபிசோடே என்னாலலாம் பார்க்க முடியலங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுவும் விஜய காவேரி பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண சீன்ஸ்லாம் பார்க்கவே முடியல. என்னடா இந்த கொடுமை, இதுக்காக நாங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக பாசிட்டிவ் ட்ராக் வரும்னு சொல்லி ஹோப் கொடுத்தாலும் இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோவில் போங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்குலாம் நிறைய சொன்னாலும் பட் எனக்குள்ளே இன்றைக்கி எபிசோட் சுத்தமாக அதை கிராஸே பண்ண முடியல. ஒரு பக்கம் காவிரியோட வழி, இன்னொரு பக்கம் விஜயோட அந்த பாச போராட்டம்னு சொல்லுவாங்களே, ரெண்டு பேருக்குமே ஒரு பாச போராட்டம் இருக்குது. ஸோ விஜய் அவங்க கண்டுக்காத மாதிரி இந்த சீன்ஸ்லாம் ஸோ விஜய் கண்டுபிடிச்சார். அங்கேயே ஏதோ ஒரு நடக்குது, தப்பு ஏதோ நடக்குது இங்கே, காவேரியே நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த ஃபீலிங்குமே ரொம்ப அழகாக கிளியராகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஸோ என்னடா நடக்க போகுது அப்கமிங் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காமனாக பேசிட்டு உட்காந்தாங்க ஜாலியாக ஒரு ஃபன் மோடில். ஸோ குமரனுமே ரியலைஸ் பண்ணி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததையுமே அங்கே நிறைவேறிடுச்சு அந்த இடத்துல. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். அடுத்ததாக பாட்டி, இவங்களை என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு சில பேர் நல்லா தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் ஆதங்கத்தில் பேசினாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம விஜய் வெளில என்ன தான் காவேரினாலும் அந்த பிரச்சனை வந்தாலும் இப்போ காவேரி இங்கே வெளில இருக்காங்க விஜய் இங்கே வெளியில் இருக்கார் இன்றைக்கி அப்படின்னா அதுக்கு காரணம் காவேரியோட எஃபர்ட். ஸோ எந்தளவுக்கு அவங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்க பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி நம்ம புருஷனை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க. அந்த ஒரு இது கூட பாட்டிக்கு இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் காவேரி மட்டும் குத்தி சொல்லிட்டு இருக்காங்களே பாட்டி. இங்கே வெண்ணிலாவுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத ஏன் அங்கே மென்ஷன் பண்ணல அவங்க? ஸோ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த இடத்துல காவேரி ஸோ பசுபதியே வெளியில் வந்தாலும் விஜய்க்கு எந்த பிரச்சனை என்னால் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் நேத்திக்கு மிஸ் பண்ண அந்த ஒரு ஃபீலிங் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுமாதிரி தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் இன்றைக்கி ஒரு எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனலாக இன்றைக்கே இவ்வளோ எமோஷனல் இருக்கே. அந்த ப்ரொமோக்காக எடிட்டிங் பண்ணி நம்ம எடிட்டர் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதை பார்க்கும்போதெல்லாம் மனசு தாங்காது போலங்க. ப்ரொமோவே கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இன்றைக்கி எபிசோட்ஸும் கலந்து ஒரு எமோஷனல் ப்ரொமோ நம்ம எதிர்பார்க்கலாம். பட் யாரும் நீங்கள் எபிசோட் பார்த்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேருங்க. முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.